அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இந்த டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்புறம் நடந்த 2 எக்ஸாம் ஓகேங்களா. அந்த 2 எக்ஸாம் கொஷின் பேப்பரில் தமிழ் கொஷின் பேப்பர் வந்து ஈஸியாக கேட்டிருந்தாங்களா சார், நம்ம குரூப் 4க்கு மட்டும் ஏன் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஏன்னா நமக்கு தமிழ் கொஸ்டின் பேப்பர் குரூப் 4 அப்படிங்கிறது மதிப்பீட்டு தேர்வு ஓகேங்களா. ஸோ ஸ்கோரிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஏரியா, அந்த மார்க் வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மார்க்கு கிடையாது, ஸ்கோரிங்க்கு வந்து எடுத்துக்கக்கூடிய மார்க், அதாவது மெரிட்டில் எடுத்துப்பாங்க ஓகேங்களா. பட் அதுக்கப்புறம் நடந்த 2 எக்ஸாமுமே வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம் ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் படிப்பாங்க, ப்ளஸ் வந்து அவங்களுடைய கோர் பேப்பர் படிப்பாங்க, டெக்னிக்கல் கோர் பேப்பர் படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தமிழுங்கிறது ஜஸ்ட்டு ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் ஓகேங்களா. ஏன்னா அந்த மார்க் வந்து அவங்க கட் ஆஃப் எடுத்துக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஸ்கோரிங் பாயிண்ட்டு 40 மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் அதோட கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியாக கஷ்டம் அப்படிங்கலாம் தேவை கிடையாது. எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு மார்க் வந்து ஈஸியாக கேட்டாலும் அவங்க ஸ்கோர் வந்து 100 அவுட் ஆஃப் 100 வாங்கினாலுமே அந்த மார்க் எடுத்துக்க மாட்டாங்க. பேசிக்காக 40 மார்க் எடுத்தால் போதும் ஓகேங்களா. இப்போ இது வரைக்கும் நடந்த எல்லா தமிழ் தகுதி தேர்வு கொஸ்டின் எடுத்து பார்த்தா உங்களுக்கு ஓரளவு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே இந்த 2 தகுதி தேர்வு கேள்வியும் ஓரளவு வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ஓரளவு திங்க் பண்ணி போட்டால் தான் போட முடியும். ஏன்னா இலக்கணம்ங்கிறதுனால நம்ம எதை திங்க் பண்ணுறோமோ, ஏன்னா ஒரு 10 கேள்வி பார்க்கறதுக்கு பேசிக்காக பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் மற்றது எல்லாமே நம்ம வந்து ஓரளவு புரிஞ்சு போட்டால் தான் போட முடியும். ஸோ அதனால் ஒரு 40 மார்க் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது அவங்களுக்கு போதுமானது. ஏன்னா அவங்க அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் கோர் பேப்பர் படிப்பாங்க ஓகேங்களா, அது இல்லாமல் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் படிப்பாங்க ஓகேங்களா. ஸோ இவ்வளவும் இருக்குது. அதுக்குள்ளே இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு அவங்க ரொம்ப ப்ரிப்பரேஷன்லாம் வந்து குரூப் 4 அளவுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா. ஏன்னா டெக்னிக்கல் அந்த கோர் பேப்பர் படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கடலாக இருக்கும் ஓகேங்களா. அது வந்து டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு அது புரியும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், குரூப் 4 எக்ஸாமோடு இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது ஓகேங்களா. குரூப் 4 எக்ஸாமில் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா கஷ்டமாக கேட்டிருக்காங்கன்னு நம்ம இப்போ வரைக்கும் நம்ம சொல்லவே கிடையாது ஓகேங்களா. கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா 10th ஸ்டாண்டர்டில் கஷ்டமாக எவ்வளோ வேணால் கேட்டிருக்கலாம். ஆனால் கொஸ்டின்ஸ் எங்கெங்கேருந்தோ கேட்டது தான் பிரச்சனை. அதை தான் நம்ம சொல்ல வரோம். கொஸ்டின் கஷ்டங்கிறதுலாம் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசியில் எவ்வளோ வேணால் கஷ்டமாக கேட்டாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா தமிழ் ஹேண்டில் பண்ணிடுவாங்க. எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் எவ்வளவோ குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்கு, தமிழ் கஷ்டம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுலேயுமே 95 போட்டவங்களும் இருப்பாங்க. பட் இதில் என்னென்னா இது கஷ்டங்கிறத தாண்டி எங்கேருந்தோ கேட்டிருக்காங்கங்கிறத பிரச்சனை. ஒரு இலக்கணத்துக்குள்ளே கஷ்டமாக கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு சில ஏரியா இருக்கும், அதை போய் எங்கேருந்தோ வந்து பார்த்தோன்னா கலைச்சொற்கள் வந்து எங்கெங்கேருந்தோ கேட்டது, அதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை உண்டாக்குச்சு. இதே புக்குக்குள்ளே இருந்து இல்லை அந்த 10th தரத்தில் இருந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக ட்விஸ்டடாக கேட்டிருந்தாலும் பசங்க வந்து கான்செப்ட் வைஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் நிறைய பேர் அதுவே புரிஞ்சிக்க மாட்டாங்க. கஷ்டம்னா எல்லாத்துக்கும் கஷ்டம் தானே அப்படிம்பாங்க. கஷ்டம்னா எல்லாத்துக்கும் கஷ்டம்தான், ஆனால் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எங்கேருந்தோ கேட்குறது தான் வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்துச்சு. இது வரைக்கும் அந்த மாதிரி கேட்டதே கிடையாது. நாங்கள் புக்கில் இருந்தால் கேளுங்க அப்படிலாம் யாருமே சொன்னது கிடையாது. எங்கேருந்தோனா கேளுங்க, கான்செப்டாக வந்து பார்த்தோன்னா ஓரளவு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு கேளுங்க. ஒரு 10ஆம் வகுப்பு தரப்பில் கேளுங்க. குரூப் 4க்குனா அவ்வளோதான், நீங்கள் ஓலைச்சுவடி அங்கேருந்துலாம் போகிறது தான் எரிச்சலாக இருந்துச்சு ஓகேங்களா. அது தான், வேறு ஒன்றும் கிடையாது. பட் இந்த டவுட் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நேற்று நடந்த எக்ஸாம் மூலமாக. சார் என்ன சார் இவங்களுக்கு மட்டும் ஈஸியாக கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இவங்க எழுதக்கூடிய எக்ஸாம் டெக்னிக்கல் எக்ஸாம் ஓகே. கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு கோர் பேப்பரும் படிப்பாங்க, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸும் படிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது ஜஸ்ட் அவங்களுக்கு எலிஜிபிள் மார்க் தான், அந்த மார்க் வந்து மெரிட்டில் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த 40 மார்க்குங்கிறது எடுக்கிறதுக்காக அவங்க ஒரு பேசிக் எஃபர்ட் போட்டு எழுதிட்டு வந்தால் போதும். அதுக்காக மாறில் நம்ம குரூப் 4 மாதிரிலாம் அவங்க படிக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த மார்க்குக்கு வந்து பார்த்தோன்னா மெரிட்டில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கூட ஓகே, கொஸ்டின் ஈஸியாக கேட்டிருக்காங்க, இல்லைம்மா ஓரளவு நம்ம குரூப் 4ஓடவே ஈஸியாக கேட்டிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ஆனால் இது ஜஸ்ட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறதுனால இதில் போய் நம்ம வந்து குரூப் 4ஓட கம்பேர் பண்ணக்கூடாது சரிங்களா. ஸோ அதுக்காக தான் நான் ஒருத்தர் கமெண்ட்டு கூட நான் வந்து ரிப்ளை கொடுத்துருந்தேன். பட் இருந்தாலும் சரி ஓகே, ஒரு வீடியோவாக கொடுத்துடலாம், இது நிறைய பேர் வந்து இதை நினச்சி குழப்பிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறனால சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வேறு எந்த எக்ஸாம் நடந்தாலுமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது கம்பேர் வித் குரூப் 4ஓட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி தான் குரூப் 2க்கு வந்து பார்த்தோன்னா ப்ரிலிமினரி வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரீனிங் இது தான் ஓகேங்களா. அது வந்து குரூப் 4 அளவுக்கு இருக்குமாங்கிறது அதுவும் தெரில, ஏன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வேறு அது வேறு ஓகேங்களா. ஸோ குரூப் 2க்கே ப்ரிலிமினரிக்கு எப்படி கேட்பாங்கன்னு தெரில ஓகேங்களா. ஃபில்டர் பண்ணுற ரவுண்டு தான் ப்ரிலிமினரி ரவுண்டு தான், பட் அதுக்கு எப்படி கேட்குறாங்கன்னு தெரில. பட்
எலிஜிபிலிட்டி தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் ஓரளவு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ஓரளவு மாட்ரேட்டாக தான் கேட்பாங்க. அதாவது கொஞ்சம் அட்டன் பண்ணுற அளவுக்கு தான் கேட்பாங்க. ஆனால் கான்செப்ட் புரிஞ்சு போடுற மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக கேட்குறேன். இதுக்கு முன்னாடி கேட்ட தகுதி தேர்வுக்கும் இப்போதைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. லைட்டாக கொஞ்சம் அந்த டஃப்னஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை புரிஞ்சு போட்டால் தான் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சில கேள்விகள் ஈஸியாக இருந்திருக்கும், அதை 50-50 வந்து இருக்கும். ஓகேங்களா? பட் குரூப் 4ஓட இதை கம்பேர் பண்ணிக்காதீங்க நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த கன்ஃபியூஷன் நீங்கள் வேணாம். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து விளக்கமாக நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.